ஹலோ யூஎஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்றைக்கி வாகை தமிழாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான 2 மூலிகை மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமாவை எந்த அளவுக்கு இப்போ நம்ம இயற்கை மூலிகைகளை வச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே எப்படி ஈஸியாக க்யூர் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடக்கத்தான் கீரை அப்படின்றது. ஆக்சுவலாக முடக்கத்தான் கீரை அப்படின்றது கண்டிப்பாக சந்தை பகுதிகளில் கிராம பகுதிகளில் ரொம்பவே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். இப்போ முடக்கத்தான் அப்படின்றத சூப்பு, அப்புறம் துவையல், தோசை, அடை இந்த மாதிரியான ஒரு இதில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது முடக்கத்தான டெய்லியும் நம்ம ஏதாவது ஒரு வழியில் நம்ம உடலில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு தோசையில் 4 இலையை கிள்ளி போட்டிங்க அப்படின்னாலும் அந்த இலையோட பெனிஃபிட்ஸ் நம்ம உடலுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கும். ஸோ கண்டிப்பாக முடக்கத்தானை ரெகுலராக உங்கள் உடலை எடுத்துகிட்டு வாங்க. அப்படின்னா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வாயு பிரச்சனை, வாத பிரச்சனை, தென் அது மட்டும் இல்லாமல் மலைச்சிக்கல், அப்புறம் உடலில் வலி, அப்புறமா உடலில் இந்த மாதிரி குடைச்சல், தென் மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அப்புறம் வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறது, உடல் எடையில் கொழுப்புகள் அதிகமாகாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே முடக்கத்தான் செஞ்சிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக முடக்கத்தான் அப்படின்றது ரெகுலராக உங்கள் உடலில் ஏற்படுத்திடுவாங்க. இன்னும் அதை ஈஸியாக சிம்பிளாக எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சாம்பாரோ ரசமோ இந்த எந்த மாதிரியான உணவு தாளிக்கும் போதும் நம்ம கருவேப்பிலையை போடுறது ரொம்ப அவசியமாக தான் வச்சிட்ருப்போம். தென் கருவேப்பிலை கூடயே இந்த இலையும் ஒரு 4-5 போட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது ஆஸ்துமா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா காற்றடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான காற்றடைப்பை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்கம் பூ இருக்கு இல்லையா, அந்த பூவோட வேர் இருக்குது. அந்த வேரை ஒரு 30 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த நன்னாரி வேர், கண்டங்கத்திரி வேர், அப்புறமா ஆடாத்தொடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கும் இல்லையா, அதோட வேர், அது மட்டும் இல்லாமல் முசுமுசுக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதோட வேர், அப்புறமா கரிசலாங்கண்ணி வேர், இதெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் 20 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட மிளகு, கிராம்பு, திப்பிலி, அதிமதுரம், கற்கண்டு பாதி அளவு, இது எல்லாத்தையுமே அரைச்சி அது கூட இனிப்புக்காக பாதிக்கு பாதி சேர்த்துக்கோங்க கற்கண்டை. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. தென் பவுடராக பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை டெய்லி மார்னிங்கு ஈவினிங்கு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா காச நோய், நுரையீரல் சளி, அது மட்டும் இல்லாமல் மூச்சு திணறல், சுவாச பாதிப்பு, அது மட்டும் இல்லாமல் மூச்சு விடுறதுல சிக்கல், அப்புறம் நீண்ட காலத்தில் சளியெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, ஆஸ்துமா வராமல் தடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த சூரணம் அப்படின்றது ரொம்பவே நம்ம உடலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம எல்லாமே வேர் அப்படின்றதுனால வேரில் ஒரு மரத்தோட முழு சக்தியுமே வேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வேர்லாம் உணவாக எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்களே சரியில்லாத முறையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாகை தமிழா சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.